Hello everyone, welcome to my channel. இந்த வீடியோவில் ஸ்போக்கன் இங்கிலீஷ் டே 3 பற்றி பார்க்கலாம். ஸ்போக்கன் இங்கிலீஷ்னாலே ரொம்ப கஷ்டம் அப்படின்லாம் இல்லைங்க, ரொம்ப ஈஸி. இந்த மாதிரி சின்ன சின்ன வார்த்தைகளை டெய்லி நம்ம படித்தோம் அப்படின்னாலே இங்கிலீஷை ஃப்ளூயண்ட்டாக பார்த்துக்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி ஸ்போக்கன் இங்கிலீஷ் டே 3 ஒரு 50 லெட்டர்ஸ் என்னன்னு பார்க்கலாம். நான் மகிழ்ச்சியாக இருக்கிறேன். இது எப்படி இங்கிலீஷில் சொல்வீங்க? ஐ என்ஜாய். ஐ என்ஜாய், நான் சந்தோஷமாக இருக்கேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு. அடுத்து என்ன அப்படின்னு கேட்குறதுக்கு வாட் நெக்ஸ்ட் அப்படின்னு சொல்லலாம். அடுத்து என்ன அப்படிங்கிறதுக்கு. வேறு ஏதாவது இருக்கா அப்படின்னு நம்ம கேட்குறதுக்கு எனிதிங் எல்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். நான் பார்க்க அனுமதியுங்கள். நான் அவங்கள பார்க்க அனுமதிக்கிறீங்களா அப்படின்னு நம்ம கேட்குறதுக்கு லெட் மீ சி. கொஞ்சம் கவனிக்க முடியுமா? நான் சொல்கிறது கொஞ்சம் கவனிங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு எக்ஸ்கியூஸ் மீ அப்படின்னு நம்ம சொல்லலாம். இங்கேருந்து 120 கிலோமீட்டர் தொலைவு. யாராவது உங்ககிட்ட எவ்வளோ தூரம் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா இட்ஸ் 120 கிலோமீட்டர்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். எனக்கு புரிகிறது. நீங்கள் சொல்கிறது எனக்கு புரியுது. இது எப்படி சொல்வீங்க? எஸ் ஐ அண்டர்ஸ்டாண்ட் அப்படின்னு சொல்லலாம். சீக்கிரம், இது எப்படி சொல்வீங்க? சீக்கிரம் ஹரி அப் அப்படின்னு சொல்லலாம். ஹரி அப். ஏதாவது செய், இதுக்கு என்ன சொல்லுவீங்க? டூ சம்திங். ஏதாவது செய்ய அப்படின்னு நம்ம சொல்கிறதுக்கு டூ சம்திங் அப்படின்னு சொல்லலாம். பின்னால் நகரு. கொஞ்சம் பின்னாடி தள்ளி நிற்கிறீங்களா அப்படின்னு நம்ம கேட்குறதுக்கு மூவ் பேக். நல்ல கருத்து, இந்த படத்தில் நல்ல கருத்து இருக்குப்பா அப்படின்னு நம்ம சொல்கிறதுக்கு குட் ஐடியா சொல்லியிருக்க, குட் ஐடியாவாக இருக்கேன் அப்படின்னு சொல்லலாம். நாம் போகலாம், வாங்க நம்ம போகலாம் அப்படின்னு நம்ம சொல்கிறதுக்கு லெட்ஸ் கோ அப்படின்னு நம்ம சொல்லலாம். வா நாம் போகலாம். இது எப்படி சொல்கிறது? கமான் லெட்ஸ் கோ அப்படின்னு சொல்லலாம். நெரிசல் நேரம். இந்த நேரத்தில் போகாதப்பா, ரொம்ப இடைஞ்சலாக இருக்கும், நெரிசலாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறதுக்கு ரஷ் ஹவர் அப்படின்னு சொல்லலாம். நான் இப்போ தான் கொண்டு வருகிறேன். நான் இப்போதே கொண்டு வரேன்ப்பா, நீ கேட்ட பொருள் இப்போயே கொண்டு வரேன். இது எப்படி சொல்கிறது? ஐல் பிரிங் இட் நவ் அப்படின்னு சொல்லலாம். எனக்கு காய்ச்சல் அடிக்குதுப்பா, இது எப்படி இங்கிலீஷில் சொல்கிறது? ஐ ஹாவ் காட் ஃபீவர் அப்படின்னு சொல்லலாம். சந்தோஷமாக கொண்டாடுங்கள். இந்த விசேஷத்தை நீங்கள் சந்தோஷமாக கொண்டாடுங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு என்ஜாய் யுவர் செல்ஃப் அப்படின்னு நம்ம சொல்லலாம். வேண்டாம் நன்றி, இது எப்படி சொல்கிறது? நோ தேங்க்ஸ். வேணாம்ப்பா நோ தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லலாம். இல்லை நான் குடிப்பதில்லை, எனக்கு இந்த டீ காஃபிலாம் நான் குடிக்கிறது இல்லைங்க, அப்படி எப்படி சொல்வீங்க? நோ ஐ டோன்ட் ட்ரிங்க் அப்படின்னு சொல்லலாம். கவலைப்படாதே. யாராவது ரொம்ப கவலையாக இருக்காங்கன்னா நீங்கள் போய் கவலைப்படாத அப்படின்னு சொல்கிறதுக்கு என்ன சொல்வீங்க? டோன்ட் வரி, கவலைப்படாதே. ஆம் தயவு செய்து. ஆமாம், இதை எனக்கு தயவு செய்து பண்ணுறீங்களா அப்படின்னு கேட்குறதுக்கு எஸ் ப்ளீஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஆம் நான் கவனத்தில் கொள்ளவில்லை. ஆமாம், உன்னை எனக்கு கவனத்திலே இல்லையே அப்படின்னு சொல்கிறதுக்கு எஸ் ஐ டோன்ட் மைண்ட். ஆம் நான் கொண்டாடுகிறேன். இது எப்படி சொல்கிறது? எஸ் ஐ என்ஜாய். ஆம் நான் நினைக்கிறேன். என்னை நினைக்கிறியா அப்படின்னு கேட்குறதுக்கு ஆமாம் நான் நினைக்கிறேனே அப்படின்னு சொல்கிறதுக்கு எப்படி சொல்வீங்க? எஸ் ஐ திங்க். நான் கொஞ்சம் எடுத்துக்கொள்கிறேன். இதுலேருந்து நான் கொஞ்சம் எடுத்துக்கிறவா அப்படின்னு கேட்குறதுக்கு ஐல் ஹாவ் சம் அப்படின்னு நமக்கு சொல்லலாம். நல்லது, இது எப்படி சொல்கிறது? வெல் அப்படின்னு நம்ம சொல்லலாம். நல்லது அப்படிங்கிறதுக்கு வெல் அப்படின்னு நம்ம சொல்லலாம் இங்கிலீஷில். ஒன்றே ஒன்று, இது எப்படி சொல்கிறது? ஜஸ்ட் ஒன் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஜஸ்ட் ஒன், நான் ஒன்றே ஒன்று மட்டும் எடுத்துக்கிறவா அப்படின்னு சொல்கிறதுக்கு ஜஸ்ட் ஒன். இன்னும் கொஞ்சம் தள்ளி வை, இன்னும் கொஞ்சம் எடுத்துக்கிறவா இந்த மாதிரி சொல்கிறதுக்கு சம் மோர் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இன்னும் கொஞ்சம் நான் எடுத்துக்கிறவா அந்த மாதிரிக்கு. நல்ல கருத்து, இந்த படத்தில் நல்ல கருத்து இருக்குப்பா, இது எப்படி சொல்கிறது? ஏன் குட் ஐடியா அப்படின்னு சொல்லலாம். கற்பனை செய். இவ்வளோ கற்பனைலாம் செய்யாதப்பா அப்படின்னு சொல்லுவோம், அதுக்கு ஜஸ்ட் ஃபேன்சி. கற்பனை செய் அப்படிங்கிறதுக்கு ஜஸ்ட் ஃபேன்சி. நான்
புகழ்கிறேன். ஐ அப்ரிஷியேட் அப்படின்னு சொல்லலாம். பரவாயில்லையே, நானே புகழ்கிற அளவு நடந்துக்கிட்டே அப்படின்னு சொல்கிறதுக்கு ஐ அப்ரிஷியேட். கற்பனை செய். இன்னொரு சென்டென்ஸ் ஜஸ்ட் இமேஜின், இப்படியும் நம்ம சொல்லலாம். ஜஸ்ட் இமேஜின் அப்படியும் சொல்லலாம். ஆமாம் தீர்க்கமாக. ஆமாம்ப்பா, நான் ரொம்ப கட்டாயம் தீர்க்கமாக நம்புகிறேன். இது எப்படி சொல்வீங்க? எஸ் செர்டைன்லி. எஸ் செர்டைன்லி. சரி, நான் செய்கிறேன். சரி கொடுங்கப்பா, நானே செய்கிறேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு என்ன பண்ணுவீங்க? ஓகே ஐ வில் டூ. ஓகே ஐ வில் டூ அப்படின்னு சொல்லலாம். இது மகிழ்ச்சியானது. இது எப்படி சொல்கிறது? இட் இஸ் எ ப்ளஷர். இட் இஸ் எ ப்ளஷர் அப்படின்னு சொல்லலாம். அதை மறந்து விடு. அதை ஏன்ப்பா நினச்சிட்ருக்க, அதை மறந்துடுப்பா அப்படின்னு சொல்கிறதுக்கு எப்படி சொல்வீங்க? ஜஸ்ட் ஃபர்கெட் அபவுட் இட். ஜஸ்ட் ஃபர்கெட் அபவுட் இட். அவை நல்ல நறுமணம். தே ஸ்மெல் குட். இது ரொம்ப வாசமாக இருக்குப்பா. இது எப்படி சொல்வீங்க? தே ஸ்மெல் குட் அப்படின்னு சொல்லலாம். இது சுவையாக இருக்கிறது. இட் டேஸ்ட் ஃபைன். இட் டேஸ்ட் ஃபைன். அது ரொம்ப ருசியாக இருக்கே அப்படின்னு சொல்கிறதுக்கு. இல்லை அவன் செய்யவில்லை. இது அவன் செய்யலைப்பா. இது எப்படி சொல்கிறது? நோ ஹீ டிட் நாட். நோ ஹீ டிட் நாட் அப்படின்னு சொல்லலாம். அது உண்மை. அது உண்மைதான்ப்பா, அவங்க சொல்கிறது உண்மைதான் அப்படின்னு எப்படி சொல்கிறது? தட்ஸ் ட்ரூ. தட் ட்ரூ. நான் வகுப்பில் முதல்வன். நான் தான் கிளாஸில் ஃபஸ்ட்டு. இது எப்படி சொல்கிறது? ஐ எம் ஃபஸ்ட் இன் த கிளாஸ். ஐ எம் ஃபஸ்ட் இன் த கிளாஸ். அடக்கடவுளே. இது எப்படி சொல்வீங்க? மை காட் அப்படின்னு சொல்லலாம். இது சிம்பிளான நார்மல் வார்த்தை. மை காட். என்ன ஆச்சரியம். இது எப்படி சொல்வீங்க? வாட் எ சர்ப்ரைஸ். என்ன ஆச்சரியம்? வாட் எ சர்ப்ரைஸ். என்ன ஆச்சரியம் இப்போ வந்துட்டே அப்படின்னு கேட்குறதுக்கு. என்ன அவமானம். இந்த அவமானம் உனக்கு தேவையா அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதுக்கு வாட் எ ஷேம். வாட் எ ஷேம் அப்படின்னு சொல்லலாம். அவர்கள் அதிர்ஷ்டசாலிகள். தே ஆர் லக்கி. தே ஆர் லக்கி அப்படின்னு சொல்லலாம் அதிர்ஷ்டசாலிகள் அப்படிங்கிறதுக்கு. இப்போது தான். யாரையாவது பார்த்து, ஆமாம் இப்போதே நான் அவங்கள பார்த்தேன் அப்படின்னு நம்ம சொல்கிறதுக்கு ஜஸ்ட் நவ். ஜஸ்ட் நவ். ஓகேங்க, இன்றைக்கான லெசன்ஸ் பார்த்த எல்லாருக்கும் தேங்க்யூ. அண்ட் இன்றைக்கான வார்த்தைகள் கற்றுக்கிட்ட எல்லாருக்கும் ஆல் த பெஸ்ட். இன்றைக்கான வீடியோ உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாகவும் யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும்னு நினைக்கிறேன். Day 4 ஸ்போக்கன் இங்கிலீஷ்க்காக வெயிட் பண்ணுங்கள். அது வரைக்கும் ஸ்டே டியூன் வித் ஸ்வேதா. பாய்.